செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தால் ராஞ்சனா படத்தின் ஆன்மாவே போச்சு என நடிகர் தனுஷ் தனது பயங்கர அதிருப்தியை தெரிவித்துள்ளார். ராஞ்சனா படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மாற்றப்பட்டது. இதனால் தனுஷ் தனது அதிருப்தியை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு ஹிந்தியில் அறிமுகமான படம் ராஞ்சனா. இதில் தனுஷ், சோனம் கபூர் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் வெற்றி பெற்று பலரது பாராட்டுகளையும் பெற்றது. இதே படம் தமிழில் அம்பிகாபதி என்ற பெயரில் வெளியானது. இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இயக்கிய இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் அந்தஸ்தை பெற்றது. இந்த படத்தில் காதல், துரோகம், வலிகள் உள்ளிட்ட உணர்ச்சிகரமான காட்சிகள் உள்ளது. இந்த படத்தின் கிளைமாக்ஸ் சோகத்தில் முடிந்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தது. இந்த நிலையில் கில்லி, பாட்ஷா உள்ளிட்ட படங்களைப் போல் இந்த படமும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படத்தில் கிளைமாக்ஸில் சோகமான முடிவை நீக்கிவிட்டு ஏஐ மூலம் மகிழ்ச்சியான ஒரு கிளைமாக்ஸாக மாற்றியுள்ளது படக்குழு. இது நடிகர் தனுஷையும் இயக்குனர் ஆனந்தையும் கடும் அதிருப்திக்குள்ளாக்கியது. இது குறித்து நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டதாவது: ஏஐ மூலம் கிளைமாக்ஸ் மாற்றப்பட்டு ராஞ்சனா திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்படுவது எனக்கு அதிருப்தியை கொடுத்தது. இந்த மாதிரியான கிளைமாக்ஸ் மாற்றம் படத்தின் ஆன்மாவையே அழித்துவிட்டது. எனது கடும் எதிர்ப்பையும் மீறி சம்பந்தப்பட்டவர்கள் இந்த செயலை செய்தனர் என்றும், இது 12 ஆண்டுகளுக்கு முன் நான் நடித்த படமே இல்லை என்றும், திரைப்படங்களையும் படைப்புகளையும் ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு மாற்றுவது கலை மற்றும் கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும் என நம்புகிறேன் எனவும் மிகவும் கொந்தளிப்புடன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.